ஆப்பி வீட்ல இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. கண்டிப்பா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவாரா? அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ராக்கி பாய் வாங்கிட்டு வருவாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இத்தன வாட்டி நம்ம ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்கோமே! கண்டிப்பா வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருக்காங்க. நாம வேற அணுகிட்ட சொல்லிட்டோம். அந்த முரளி வேற வெயிட் பண்ணிட்டுருப்பான். இவங்கலாம் பார்ப்பாங்களே! கண்டிப்பா ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா ராகவ் வராரு. வந்தவுடனே இப்படி பார்க்குறாங்க. இங்க முரளி பேசிட்டு இருக்காரு சுந்தரி கிட்ட. "அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரானா யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. வேற யாரும் இல்ல. அந்த ராகவ் வாங்கிட்டு வந்து மல்லிகைப்பூ தருவான்னு சொல்லிட்டு அபி என்கிட்ட சொல்றா. எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமா முரளி சொல்றாரு. என்ன இதெல்லாமா நடக்குது அவங்களுக்குள்ள? அவங்க எப்ப பார்த்தாலும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டே இருப்பாங்களே! எப்படி இவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. அந்த ராகவ் மதுவ மறக்கவே மாட்டான். இவகிட்டலாம் அந்த அளவுக்குலாம் அவன் பேச மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே முரளிக்கு இன்னும் கோவம் அதிகமா வருது. அத்தை நாம தான் தப்பா புரிஞ்சுட்டுருக்கோம். ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அபி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ராகவ மட்டும் வாங்கிட்டு வந்தான் என்னால தாங்கவே முடியாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு சுந்தரி சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள ராகவ் வராரு. வந்த உடனே இந்தா பூ வாங்கிட்டு வர சொன்னேன்ல மல்லிகைப்பூ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. அத பார்த்த உடனே அப்படியே முரளிக்கு அப்படியே கோவமா வருது. என்ன அத்தை இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாகுறாரு. ஆனா அபி சந்தோஷமா பார்க்குறாங்க. ஐயோ!